வேலை திட்டம்னு சொல்லாத, வெக்கமா இருக்கு. ஒரு அடிப்படை மூளை என்ற உறுப்பு இருக்கிறவன் சிந்திப்பாங்க. மனித அறிவாற்றல், உடல் ஆற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு பாலும் வளரும். சும்மா இருக்கா சார், சும்மா இருக்கா சார், சோம்பி உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடு, சீட்டாடு, ஒருத்தர் தலையில ஒருத்தர் பேன் பார்த்துக்கிட்டு நல்லா ஒருத்தர் மடியில் ஒருத்தர் பாடு, நேரம் முடிஞ்சா புட்டாம அடிச்சுக்கிட்டு சீவிட்டு வீட்டுக்கு வா. இதுக்கு ஒரு 100 நாள் வேலை, இதை 150 நாளா கூட்டுறது, அதுக்காக 400 ரூபாயா கொடுக்குறது. சீமான் சொல்றான் பாரா, விவசாயி மகன் சொல்றான் பாரு, என்ன பண்ணலாம்? 100 நாள் வேலை திட்டம் வச்சுக்க, 200 நாள் கூட கொடு வச்சுக்க. அங்கங்க ஆபீஸ் போடு, கிராம பஞ்சாயத்து தலைவர் யாரு, பிரசிடண்ட், அவர் போடு, இல்ல அங்க யாரு மாமன்ற உறுப்பினர் அவர் போடு, ஒரு ஆபீஸ் போடு. அங்க 100 நாள் வேலை திட்டம் பதிவு பண்ணி வை. நான் வாரேன், சம்சாரி விவசாயி வரேன், எனக்கு கரும்பு வெட்டா 50 பேர் தேவைப்படுது, 50 பேர், கருதற்க 200 பேர் தேவைப்படுது, 200 பேர். நான் பதிவு பண்ணிடுறேன், காலையில வண்டி எடுத்து வந்துடுறேன், கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போய் என் வயல்ல கருத இருக்கிறேன், கரும்பு வெட்டுறேன், வாழைத்தார வெட்டுறேன், கரை ஏறும்போது 500 ரூபாய் கையில கொடுக்குறேன். அவன் நேரம் ஆபீஸ் கட்டும், நீ 400 ரூபாய் கொடு, 900 ரூபாய் எடுத்து வீட்டுக்கு போகட்டும். உழைப்பு, அவன் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருச்சு, உற்பத்தி பெருகிருச்சு, விவசாயம் வாழ்ந்துருச்சு, வறுமை ஒழிஞ்சிருச்சு.